ஹலோ சேனல் 5 சினிமா வியூவர்ஸ், திஸ் இஸ் கிருஷ்ணா ஹியர். இந்த செக்மெண்ட் வந்து பேனல் ஹெச் எஸ் ஹாலிவுட் அப்டேட்ஸ். ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்லாம் இருக்குது, அதை தான் வந்து இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதல் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃப்ரான்ச்சைஸ்க்கான நிறைய ஃபேன் பேஸ் வந்து இங்கே இருக்கும். அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஃபேன் பேஸ் தான். இப்போ வரைக்கும் ஒரு ரீபூட் மாதிரி இப்போ கடைசியாக ஒரு அனிமேஷன் படம் கூட வந்துச்சு, அதுக்கும் நிறைய வரவேற்புகள்லாம் கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் சின்ன ரீபூட் வந்துச்சு, அதுக்கப்புறம் நல்லா போகலையோ அந்த ஃப்ரான்ச்சைஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு அடுத்த படம் வந்து எப்போ வரும் அப்படிங்கிறது வந்து கேட்டுக்கிட்டு இருக்கும்போது மைக்கேல் பே மறுபடியும் நான் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்குள்ளே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க. அவர் மறுபடியும் அடுத்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸை வந்து டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல்லாம் முன்னாடி வந்துருந்துச்சு. அது எந்த மாதிரியான கதையாக இருக்கும்? இப்போ ஃபஸ்ட்டு ஒரிஜினல் சீரீஸோட அடுத்த பார்ட் வந்து கொண்டு போவாங்களா? இப்போ யூனிக்ரானுக்கும் சைபர்ட்ரானுக்குமான அந்த ஒரு பாண்ட் வந்து இருக்கும். சைபர்ட்ரானில் இருக்கக்கூடிய அந்த வில்லி வந்து மறுபடியும் பூமிக்கு வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி தான் முடிச்சிருப்பாங்க. ஒரு கிளிஃப் ஆங்கிளோட தான் வந்து முடிச்சிருப்பாங்க ஒரிஜினல் சீரீஸோட கடைசி பார்ட். அதுக்கடுத்து கண்டினியூ பண்ண போகிறாங்களா அப்படிங்கிற நிறைய கேள்விகள்லாம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போது ஒரு லீடு வந்து கிடச்சிருக்கு, எந்த மாதிரியான படமாக இது இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜிஐ ஜோ அப்படிங்கிற ஒரு ஃப்ரான்ச்சைஸ் வந்து இருக்குது. இது இப்போ இருக்கக்கூடிய 2K கிட்ஸுக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏர்லி 2Ksக்குமே வந்து கொஞ்சம் டவுட்டான சீரிஸ் தான், ஆனால் 90s கிட்ஸ் கண்டிப்பாக பார்த்துருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா இந்த ஜிஐ ஜோவோட ஒரு வரலாறே வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட ஒரு இணக்கமான ஒரு வரலாறு. என்னங்கிறத சொல்கிறேன் கேளுங்களேன். இப்போது ஃபஸ்ட்டு இந்த அமெரிக்கா அந்த ஈரான் கூட ஒரு வாரில் இருக்க மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் முன்னாடி அமைஞ்சிருந்துச்சாமா 2000 அந்த டைமிங்கில். அப்படி இருக்கும்போது ஒரு ஜிஐ ஜோ அப்படிங்கிற ஒரு அனிமேஷன் சீரிஸ் இது. ஆக்சுவலாக இதை லைவ் ஆக்ஷனாக ஒரு படமாக கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு புஷ் பண்ணியிருக்காங்க. இல்லை இது வேணாம், நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் சீரிஸை வந்து லைவ் ஆக்ஷனை கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு டாய் கம்பெனியோட அட்வைஸ் கேட்டு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து அப்போ தான் வந்து லைவ் ஆக்ஷனாக உருவாக்கப்பட்டுச்சு. அதில் நம்மால் வந்து டைரக்ட் பண்ணியிருப்பாப்பில். அதுக்கப்புறம் ஜிஐ ஜோவும் ஒரு லைவ் ஆக்ஷன் சீரிஸாக வந்து மாறப்பட்டுச்சு. லைவ் ஆக்ஷன் படங்கள் வந்து வந்திருக்கு. இது வரைக்கும் 3 படங்கள் வந்து வந்திருக்கு. அதில் 2வது படத்தில் வந்து ராக் நடிச்சிருப்பாப்புல. அது பயங்கர ஃபேமஸான நிறைய பேருக்கு தெரிந்த ஒரு படமாக வந்து அந்த படம் இருந்துச்சு. ஜிஐ ஜோ என்ன மாதிரியான ஒரு கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் சைடில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டெல்த் டீம், அதாவது பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது, சைஃபை ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஸ்பை டீம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாமே, ஒரு சீக்ரெட் ஏஜென்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். வெறும் ஹைடெக் வெப்பன்ஸ், ஹைடெக்கான அந்த கேஜெட்ஸ்லாம் வந்து அவங்கள்ட்ட இருக்கும். அந்த ஃப்ரான்ச்சைஸே வந்து சூப்பராக இருக்கும். கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பாலிடிக்ஸ் பேசியிருப்பாங்க, இல்லை வந்து அந்த மிஷினை வந்து எப்படி முடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க. ஒரு மிஷின் பேஸ்டு படங்களாக தான் வந்து இந்த ஜிஐ ஜோ ஃபுல்லாக இருக்கும். இப்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் படம் இருக்குது இல்லையா, அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் படத்தையும் ஜிஐ ஜோவையும் வந்து ஒரு கிராஸ் ஓவர் படமாக 2 படத்துக்குமான ஒரு கம்பேக்காக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுகள் போய்கிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இப்போ வரைக்கும் ஒரு ரூமராக தான் கசிஞ்சிருக்கு. அப்படி இருந்தால் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஆப்டிமஸ் பிரைம் ஒரு பக்கம், இந்த பக்கம் ராக்கு, இவங்க 2 பேரோட ஃபேஸ் ஆஃப் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில ட்வீட்ஸ்லாம் வந்து நான் பார்க்க முடியுது. ஸோ இது எப்படி அமைய போகுது அப்படிங்கிறது தெரியல. ஜிஐ ஜோங்கிறது வந்து இப்போ இருக்கக்கூடிய கிட்ஸ் மத்தியில் ஒரு பரிச்சயம் இல்லாத ஒரு ஃப்ரான்ச்சைஸாக இருக்கலாம். டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் கூட வரும்போது அந்த ஃப்ரான்ச்சைஸும் இன்னும் வெளியே தெரிய வரலாம் அப்படிங்கிற மாதிரி கிரியேட்டர்ஸ் யோசிச்சாங்களோ என்னமோ தெரியல. ஸோ அடுத்த படம் வந்தால் மேபி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் கூட ஜிஐ ஜோவும் கிராஸ் ஓவராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் அந்த ஃப்ரான்ச்சைஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். அதுக்காக தான் வந்து இந்த வீடியோவில் இந்த பதிவு. ஸோ இதுக்கப்புறம் வேறு என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அவதார் 3யோட ஃபயர் அண்ட் ஆஷஸ் வந்து ட்ரைலர் வந்து லான்ச் ஆயிருச்சு. ஜேம்ஸ் கேமரூன் கிட்ட கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி அவதார்களை பற்றி சொல்லுங்கள், அவதார் அந்த படத்தை அந்த ஃப்ரான்ச்சைஸை பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கும்போது அவர் சொல்லியிருக்காரு, நான் சும்மா இந்த காசு சம்பாதிக்கிறதுக்காகவோ இல்லை மற்ற விஷயங்களுக்காகவோ நான் என்னோட 20 வருஷத்து இந்த அவதார் சீரீஸ் இந்த ப்ராஜெக்ட் மேலே வந்து நான் போடலை. இது நான் எதுக்காக எடுத்தேன் அப்படின்னா, நம்ம ஹியூமன்ஸோட ஒரு குட்டுக்காக தான் வந்து இதை எடுத்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளாக எப்படி யுனைட்டடாக இருந்தோம், நம்ம நேச்சர் கூட எப்படி யுனைட்டடாக இருந்தோம், நம்மளோட பாஸ்ட் செல்ஃபை வந்து நம்ம இந்த அவதார்கள் மூலியமாக பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான். அங்கே காட்டுற நாவி எல்லாமே நம்மளுடைய பாஸ்ட் செல்ஃப் தான். இந்த மனிதர்கள் எல்லாமே நம்ம இப்போ இருக்க ஆட்கள். ஸோ நம்ம எப்படி இருக்கோம், எப்படி ஆகணும் அப்படிங்கிற ஒரு டிஃப்ரென்ஷியேட்காக தான் நான் இந்த அவதார் ஃப்ரான்ச்சைஸ் வந்து எடுத்தேன். இது முழுக்க என்னோட ஹார்ட் அண்ட் சோல் போட்ட ஒரு ப்ராஜெக்டாக வந்து மாறி இருக்குது. என்னோட ஃபேவரட் பண்ண ப்ராஜெக்ட் தான் வந்து இந்த அவதார் சீரிஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேம்ஸ் கேமரூன் வந்து சொல்லியிருக்காப்புல. இதை நிறைய பேர் வந்து நிறைய ஃபேன்ஸ்லாம் வந்து ஒரு மாதிரி ஹார்ட் வெல்மிங்கான ஒரு பதிவாக வந்து இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவர் சொன்னதை வச்சு அப்படிங்கிறதே கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அவதார் 3க்காக நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் கீழே சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதுக்கடுத்து ஒரு பக்கம் ஜேம்ஸ் கேமரூன் இருக்கார் இல்லையா, இந்த பக்கம் இன்னொரு லெஜெண்டான நோலன், கிறிஸ்டோபர் நோலனோட அந்த ஆடிசி படம் வெற்றிகரமாக
ஷூட்டிங் முடிஞ்சது, வ்ராப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. கூடிய விரைவில் அதற்கான ஒரு போஸ்டர் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அந்த போஸ்டரே வந்து ரொம்ப மினிமலிஸ்டிக்காக இருக்கும் அவரோட ஸ்டைல்லே. இதுக்கு அடுத்தடுத்து ட்ரெய்லர், டீசர் அந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாம் எதிர்பார்க்கலாம் இந்த ஆடிசிக்காக. நான் ரொம்ப அவளோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட் டைம் நோலன் வந்து ஒரு மித்திக்கல் ஸ்டோரி எடுக்கிறாரு அப்படிங்கும்போது எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து எனக்கு பர்சனலாக ஃபேவரட்டாக இருக்குது. உங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த ஆர்வம் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். கடைசியாக ஒரே ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பேட்மேன் இருக்கார் இல்லையா, இப்போ தான் டிசி சைட்லேருந்து ஒரு சூப்பர்மேன் படம் வந்து ரிலீஸ் ஆகி சூப்பராக போய்கிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்தடுத்து ஜேம்ஸ் கன்கிட்ட கேட்கும்போது நான் இதுக்கப்புறம் சூப்பர் ஃபேமிலிக்கான ஒரு ஸ்கிரிப்ட் வந்து வச்சுருக்கேன், ஒரு ஐடியாவாக வந்து இருக்குது. சூப்பர் ஃபேமிலியை நீங்கள் அடுத்தடுத்த ப்ரொடக்ஷனில் எதிர்பார்க்கலாம் மேபி அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன டீஸ் வந்து கொடுத்துருக்காரு. சூப்பர்மேனோட வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஃபேமிலியை வந்து நம்ம பார்க்க போகிறோம். சூப்பர் கேர்ள், சூப்பர் பாய் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஃபேமிலி வந்து ஃபேமிலிக்கான ஒரு ப்ராஜெக்ட் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. மேபி அனிமேஷனாக வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கு. அனிமேஷனாக வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸும் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்க, ஒரு ரூமர் வந்து கசிஞ்சிருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேட்மேன் இருக்கு இல்லையா, மேட்ரிக்ஸோட பேட்மேன், அதோட செகண்ட் பார்ட்டோட ஸ்கிரிப்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி முன்னாடி ஜேம்ஸ் கன் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருப்பாப்ல. அந்த ஸ்கிரிப்டில் இதில் ராபின் வந்து இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு லீக் வந்து முன்னாடி இருக்குது. அந்த லீக்கை பார்க்கும்போது ஃபேன்ஸ் மத்தியிலே வந்து ஒரு ரெண்டாக பிரிஞ்சிருந்துச்சு. செகண்ட் பேட்மேனில் ராபின் இருக்கார், வேற மாதிரி இருக்க போகுது இந்த படம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இல்லை, இவர் இப்போ தான் எங்கான பேட்மேன், இப்போ தான் இவரையே காட்டியிருக்காரு, இவரை காட்ட வேண்டிய, இவருக்கு சொல்ல வேண்டிய கதைகள் இன்னும் நிறைய இருக்குது, இதில் போய் ராபினே இன்க்ளூட் பண்ணிங்கன்னா அது எப்படி, எந்த மாதிரி நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஃபேண்டமே வந்து ரெண்டாக பிரிஞ்சிருந்துச்சு. இப்போது ஜேம்ஸ் கன் வந்து இல்லை, அந்த ஒரு ரூமரை வந்து உடச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். என்ன ட்வீட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டூ சூன், இந்த பேட்மேனுக்கு வந்து ராபின் வர்றது ரொம்ப சீக்கிரமே வந்துருச்சு, இன்னும் இவருக்கான கதைகள் வந்து சொல்லப்பட வேண்டியது இன்னும் நிறைய இருக்குது, இந்த ரூமரை வந்து ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க, இதை ஸ்டாப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்வீட்டை வந்து அவர் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் பக்கம் இந்த ஸ்கிரிப்டை வந்து படிச்சிருக்கோம். இதில் ராபின்கிற வார்த்தையே இல்லை, நீங்கள் எப்படி இந்த ரூமர் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியலை, ஸோ இந்த ரூமரை இதோடு நிறுத்திக்கிங்க அப்படிங்கிற மாதிரி ஜேம்ஸ் கன் கிட்ட இருந்தே ஒரு ட்வீட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ ராபின் பேட்மேன் 2 கிடையாது. பேட்மேன் 2 அவருடைய ஸ்டோரி சொல்லக்கூடிய ஒரு ராவான, கிரவுண்டடான ஒரு சப்ஜெக்டாக தான் இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து ஜேம்ஸ் கன் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நான் இங்கே தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் கைஸ் இந்த வாரத்துக்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ். இதே மாதிரி அடுத்த வாரம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ அதுவரையும் டாடா பை பை சொல்லிக்கிட்டே விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா, சைனிங் ஆஃப். பாய்.